ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. ஓகே ஃபைன். கஷ்டத்தை பழகிக்கிட்டால் கஷ்டம் இல்லை, இஷ்டத்தை பழகிக்கிட்டால் தான் கஷ்டம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புரியலையா? நம்ம இஷ்டங்கிறது நீச்ச புத்தியை தான் குறிக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டத்தை பழகிக்கிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். குடி, தம்மு, ஆசைகள், பேராசை, நமக்கு தேவைக்கு அதிகமான ஆசைகள், இதெல்லாம் இஷ்டங்கள் தான். அது நம்மளை மேலே தூக்கி கீழே போட்டுரும். நம்ம அழிவுக்கு அதுவே காரணமாக கூட இருக்கும். ஆனால் கஷ்டத்தை பழகிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அது நம்மளை உயர்த்தி தான் வைக்கும். கால்நடையாகவே நடந்து போய் நம்ம வேலை செய்கிறது, வீட்டுக்குள்ளவே இருந்து வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளவே இருந்து வேலை செய்கிறது, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நல்ல சிந்தனைகள், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. அந்த கஷ்டங்களுக்கான உயர்வு நமக்கு இறைவன் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், கஷ்டத்தை பழகிக்கிட்டால் கஷ்டமே இல்லை, இஷ்டத்தை பழகிக்கிட்டால் கஷ்டம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஷ்டங்களை பழகிக்கக்கூடாது. அது தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதையே நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை வாழ விடாது. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், I love you.